நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடந்தது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ராஜநாதன். வாரம் உங்களுக்காக விதவிதமான கிராமங்கள், வித்தியாசமான மனிதர்களை தேடிட்டு இருக்கிறேன்னா, இன்றைக்கி நான் நிற்கிற இடம் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற உமரிக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த உமரிக்காடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அழகாக எப்போதும் வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிற தாமிரபரணி நதிக்கரையோரத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் என்ன அப்படிங்கிறீங்களா, இந்த கிராமத்தில் கசம் காத்த பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கை. உங்களுக்கு இந்த பேர்லேயே எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கசம் காத்த பெருமாள், ஒரு கசத்தை காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெருமாள் இங்கே இருக்கிறார். இந்த பெருமாளை சுற்றி இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை சார்ந்த இந்த மக்களோட இருக்கிற இந்த வாழ்வியலை தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்களே என் கூட வாங்க. தெய்வீக சிந்தனையும் ஆன்மீக நம்பிக்கையும் நிறைந்தது இந்தியா. அனைத்து மத மக்களும் தாங்கள் சார்ந்த மதத்தின் கடவுளை பின்பற்றி தங்களது வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொள்கிறார்கள். மதங்கள் நிறைந்த இந்த பூமியில் மத ஆச்சரியங்களை மறந்து அனைவரும் இந்தியன் என்கிற ஒரே குடையின் கீழ் நிறைவாக வசித்து வருகிறார்கள். கிராமங்களை முதுகெலும்பாக கொண்ட இந்த இந்திய திருநாட்டில் ஏராளமான கோவில்கள் உள்ளன. ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு ஸ்தல வரலாறு உண்டு. அவற்றில் சில கிராமங்களில் கூறப்படும் கதைகள் நம்மை பிரமிக்க வைக்கும். அப்படி ஒரு தெய்வீக நம்பிக்கை சார்ந்த அதிசய கிராமத்தில்தான் எழுத்தாளர் ப. ராஜநாராயணன் பயணிக்கிறார். தாமிரபரணி கரையில் இருக்கிற உமரிக்காடு கிராமம். இந்த கிராமத்துடைய நதிக்கரையில் போய் எங்கே போய் யாரை பார்த்து கேட்டாலும் சரி, கசம் காத்த பெருமாள் அப்படின்னு சொன்னால் ஒரு செகண்ட் சிலிர்த்து போய் மறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே வாழ்கிற மனிதர்களில் பல பேர் அந்த கசம் காத்த பெருமாளை பார்த்துருக்கிறதா சொல்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் தாண்டி தேனி மாவட்டம், அங்கே இருக்கிற பூதிபுரம் கிராமத்து மலையில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கேணி, அந்த கேணியில் நீர் மனுஷன் ஒருத்தர் இருக்கான், அவன் எல்லாரையும் பழி வாங்குறதா எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, சமீபத்தில் கொல்லிமலை பக்கத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய அருவியில், ஆகாய கங்கைங்கிற அருவியில் நீர்மோகினி இருக்கிறத அந்த பகுதி மக்கள் தீவிரமாக நம்பிட்டு இருந்தாங்க. பட் அந்த நீர்மோகினி ஆகட்டும், அந்த தேனி மாவட்டத்தில் இருந்த அந்த நீர் மனுஷனாகட்டும், இவங்களாம் அந்த போகிற ஆட்களை பழி வாங்குறாங்க, உயிர்காவு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே கசம் காத்த பெருமாள் அப்படிங்கிற இங்கே காக்கும் தெய்வமாக, ஒரு நடமாடுற சக்தியாக இன்றைக்கி விளங்குறது அப்படிங்கிறதான் புரியாத புதிராகவும் ஆச்சரியமாகவும் இங்கே இருக்குது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் பல கோவில்களில் கசம் காத்த பெருமாள் என்கிற கடவுளுக்கு பீடம் உண்டு. இந்த இரு மாவட்ட மக்கள் மட்டும் ஏன் கசம் காத்த பெருமாளை வழிபடுகிறார்கள் என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிற அதே நேரத்தில், அந்த கசம் காத்த பெருமாள் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர் என்பது நமக்கு இன்னும் வியப்பேற்படுத்தும் செய்தி. தூத்துக்குடி மாவட்டத்தில் உமரிக்காடு மற்றும் அதனைச் சார்ந்த 40க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் ஒரே நம்பிக்கை கசம் காத்த பெருமாள். தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்திருக்கும் இந்த கசம் காத்த பெருமாளை காக்கும் தெய்வம் என்கிறார்கள். காவல் நிலையத்தை கூட நம்பாத இந்த கிராமத்து மக்களுக்கு கசம் காத்த பெருமாளே தங்களது குடும்பத்தையும் ஊரையும் காவல் காத்து வருவதாக அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. பொருள் காணாமல் போனாலோ அல்லது குடும்பத்தில் சந்தோஷமற்ற சூழ்நிலை நிலவினாலோ கசம் காத்த பெருமாளை நினைத்து வேண்டினால் வேண்டியது நடக்கிறது என்கிற நம்பிக்கை இந்த கிராமத்து மக்களுக்கு. கசம் காத்த பெருமாள் இவரை பற்றி சொன்னாலே அந்த பகுதி மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் அந்த பக்தியும் உண்மையில ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக இருக்குது. தாமிரபரணி எழுத்தாளர்களில் மிகவும் பிரபலமான இந்த பகுதி எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இந்த கசம் காத்த பெருமாள் பற்றி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது இப்போ கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், இந்த கசம் காத்த பெருமாள் இந்த பகுதியில் நடமாடுறதாகவும் தாமிரபரணி கரையில் இருக்கிறதாகவும், அங்கே மக்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா தண்ணியிலேருந்து அவர் காப்பாற்றுறதாகவும் அங்கே மக்கள் நம்புகிறாங்க. இது பற்றி உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெரும்பாலுமே தாமிரபரணி கரையில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தெய்வங்கள் மிக அதிகமாக இருக்குது. அதில் இந்த கசங்காத்த பெருமாள் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் இந்த உமரிக்காடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த கசங்காத்த பெருமாளை அவங்களோட குலதெய்வமாகவே பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வீட்டில் ஏதாவது உபாதை ஏற்பட்டாலும் கூட, இல்லாட்ட ஏதாவது பொருள்கள் தொலைஞ்சு போனால் கூட, இல்லாட்ட ஒரு அந்த கசம் பக்கத்தில் போய் யாராவது விழுந்துட்டாங்க அப்படின்னா கூட அவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது.
ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கசங்காத்த பெருமாள் அவங்களோட குலதெய்வம், அதே நேரம் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க தெய்வமாகவும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி அவர் வாழ்கிறாரு அப்படிங்கிற எண்ணிக்கை எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்குது. இல்லை, வெறும் நம்பிக்கையும் ஒரு தைரியமும் அவர் மேலே இருக்க பக்தியும் மட்டுமே இந்த மாதிரியான ஆபத்து காலங்களில் காப்பாற்றிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது மேக்சிமம் வந்து ஒரு மனிதருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எது வேணால் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஒரு இடத்துல போகும்போது நம்ம பிழைச்சிக்கிடுவோம், நம்ம தப்பிச்சிடுவோம், நமக்கு ஒருத்தர் இருக்கிறார், இவர் காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சாலே பிழைச்சிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் முயற்சி பண்ணி தப்பிச்சா கூட அது நம்பிக்கை வந்து வீண் போகாது. அதுக்கு ஒரு நம்பிக்கைக்கு ஒரு தெய்வம் தேவை. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதாவது வெறும் ஒரு ஆபத்து காலத்தில் வெறும் நம்பிக்கை மட்டும் காப்பாற்றிட்டு போகுது அப்படிங்கிறது இல்லாமல் ஏதாவது பொருள் அந்த இடத்துல தொலைஞ்சு போச்சுன்னா, ஒரு செயின் தொலைஞ்சு போச்சுனாலோ இல்லை மோதிரம் தொலைஞ்சு போச்சுனாலோ, இந்த கசங்காத்த பெருமாளுக்கு ஒரு தேங்காய் நேர்ந்துக்கிட்டு தேங்காய் உடைச்சாங்க அப்படின்னா மறுநாளே அந்த செயின் கிடச்சிருது, மோதிரம் கிடச்சிருதுன்னு சொல்கிறாங்க. மோதிரம் கிடச்சிதுன்னா அவங்க தேடி பார்த்தா தானே கிடைக்கும். அந்த முயற்சி அவங்களோட முயற்சி இருக்கும்ல. அவர் மேலே நம்பிக்கை வச்சு தேங்காய் உடைக்கிறாங்க, தேங்காய் உடைச்சிட்டு வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு கிடைக்காது. அந்த இடத்துல இந்த இடத்துல போட்டாங்களோ அவங்க 3 பேரா 4 பேரா சேர்ந்து போய் தேடுவாங்க. தேடுறதுக்கு கண்டிப்பாக நம்ம கசங்காத்த பெருமாளுக்கு தேங்காய் உடைச்சிருக்கு நமக்கு கிடைக்குங்க ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அதுலேயும் இந்த பாசிட்டிவ் மைண்டு தான் ஒரு உத்வேகம் இருக்கும், ஒரு உத்வேகம் இருக்கும். அதுக்கு வந்து கசங்காத்த பெருமாள் வந்து ஒரு காரணகர்த்தாவாக இருப்பார். அதே நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நம்பிக்கை தெரியலன்னா வாழ்க்கையே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே இல்லை. அதில் வந்து இன்றைக்கி வந்து கசங்காத்த பெருமாள் வந்து அந்த ஊரில் வந்து மிகப்பெரிய தெய்வமாக கருதுறாரு. அதை யாருமே நம்ம மறுக்க முடியாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஆள் 5 பவுன் சங்கர நடார்னிட்டு ஒரு ஆள் 5 பவுன் ஜாமான் தொலைச்சிட்டாரு. எங்கே அந்த கசத்தில்? ஆமாம், கசத்தா கொஞ்சம் நவுண்டு இப்படி நீங்கள் தொலைச்சிட்டா அதில் எட்டாது. சரி, அது சங்கர நடார் வந்து கசங்காத்த பெருமாளுக்கு ஒரு 7 தேங்காய் எரிஞ்சிரு கிடைச்சிக்கிடும் அப்படின்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தேடினாங்க, கிடைக்கல. பிறகு அவங்க வீட்டில் போய் ஐயோ சாமான் தொலைஞ்சி போச்சு, ஆற்றுக்குள்ளே கசங்காத்த பெருமாள் இருக்காரு, அந்த கோயிலுக்கு ஒரு 7 தேங்காயை எரிஞ்சிரு கிடைச்சிக்கிடும். அது சரி அப்படின்னாங்க. அவங்க உடனே 7 தேங்காயை எரிஞ்சிட்டு போய் முங்கின உடனே கிடைச்சிக்கிட்டு. அது அவருடைய இதுதானே. தாமிரபரணி கரையில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் உமரிக்காடு அப்படிங்கிற கிராமத்தில் இந்த நதியில் இருக்கிற கசம்காத்த பெருமாள் இங்கே தான் இருக்கார் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய தீவிரமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த ஆற்றுக்குள்ளே எந்த பொருட்கள் காணாமல் போனாலும் கசம்காத்த பெருமாளை நினச்சி மறுபடியும் போய் உள்ளே போய் தேடினோம் அப்படின்னா உடனே கிடச்சிடும் அந்த பொருட்கள் அப்படிங்கிறது இவர் சொல்கிற விஷயம். இது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக அந்த நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இப்போது 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 5 பவுன் செயின் தொலைஞ்சு போய் அதை போய் எடுத்துருக்கிறதா இந்த பெரியவர் சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, யாராவது ஆபத்தான சூழ்நிலையில் அந்த நீர் சூழலில் ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கசம்காத்த பெருமாளை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த பெருமாள் வந்து நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான். இந்த பகுதி மக்களை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல நடமாடுற ஒரு அவதாரமாக, நடமாடுற ஒரு சக்தியாக கசம்காத்த பெருமாளை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கசம்காத்த பெருமாள் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்களே, நீங்கள் அது எந்த அளவுக்கு நம்புறீங்க? நான் குறும்பூரில் 11 மணிக்கு இறங்கினேன். வெள்ளைக்கோயில் இறங்கி ஆத்தூருக்கு போய் ஊருக்கு வரணும். அப்போ இறங்கி வரும்போது ஒரு வாழைத்தோட்டத்துள்ள ஓடி வரேன். அப்போ பாதை தெரியலை, மாட்டிக்கிட்டேன் இருட்டுள்ள. அப்போ 12 மணி 12:30 மணி ஆயிடுச்சு. அப்போ என்னடா கதைங்க சாமி, என்ன என்னை காப்பாற்று, நான் ஊருக்கு போகணும் அப்படி சொல்லும்போது ஒரு சவுண்டு வருது எனக்கு. நான் அங்கே நிற்கப்பா, என்ன இங்கே பார்த்து வா, நான் குரல் கொடுத்துட்டே இருக்கேன், நீ வந்துகிட்டே இரு என் குரலை பார்த்து. நான் அப்போ அந்த குரல் சவுண்டை கேட்டு வந்துகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு கணிதல் சவுண்டு எனக்கு வந்துகிட்டே இருக்குது. நீ வேறு எங்கேயும் அலையாண்டா, நான் என் சவுண்டை பார்த்து வந்துட்டு இரு, அப்போது நீ உன்னை நான் காப்பாற்றிடுவேன். நீ அது சவுண்டு கேட்டுச்சு வந்து என்னை வெள்ளைக்கோயில் ஊரில் கொண்டு சேர்த்து அதுக்கு பிறகு எனக்கு கண்ணு தெரில. அதுபடி நான் பிறகு வெள்ளைக்கோயில் தங்கிட்டு காலையில் தான் வந்தேன் ஊருக்கு. நான் தண்ணி உலையிலாம் உளுந்து தான் வரேன், அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே வரணுன்ட்டு. அது எனக்கு நடந்தது. வந்து அதுக்கு ஒரு வெள்ளைக்கோயில் வந்தேன், மேலுக்கெல்லாம் நனைஞ்சு போய் இருந்துச்சு. அப்போ அந்த ஊருக்காரங்க இதோ நைட்டில் இப்படி தவிச்சு வந்திருக்கீங்களே, என் வீட்டில் தங்கிட்டு காலையில் தான் போகணும். அப்போ நான் காலையில் பிறகு ஒரு 6 மணி தான் காலையில் எழும்பி வந்தேன். கடவுள் நம்பிக்கை பொதுவான ஒரு விஷயமாக இருந்தாலும் கசம்காத்த பெருமாளை மட்டுமே வயது வித்தியாசமின்றி கிராமத்து மக்கள் வழிபட காரணம் என்ன? உமரிக்காட்டைச் சேர்ந்த சில பெரியோர்கள் சொன்னபடி காரணத்தை அறிந்து கொள்ள நாம்
180 வருடங்கள் பின்னோக்கிச் செல்ல வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் புன்னக்காயல் என்கிற கிராமம் மீனவர்கள் நிறைந்த பகுதி. அந்த கிராமத்தில் இரு சாரார் இடையே பல வருடங்களாக பகை நிலவி வந்திருக்கிறது. அவ்வப்போது சிறு சிறு மோதல்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அதன் காரணமாக உயிர் பலியும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதலை, பகையை அடியோடு வெறுத்து வந்திருக்கிறான் அந்தோணி என்கிற இளைஞன். இரு சாராரையும் சேர்த்து வைத்து ஒற்றுமை ஏற்படுத்தி கிராமத்தில் பகையே கூடாது என்பதற்காக பல முயற்சிகள் செய்திருக்கிறான். இந்த மோதலுக்கு காரணகர்த்தா என கூறி இருதரப்புமே ஓர் இளைஞனை குறிவைத்திருக்கிறது. வெளிச்சமற்ற பகுதியில் வழக்கமாக அந்த இளைஞன் வரும் பாதையில் குறிப்பிட்ட ஓர் இடத்தை கடக்கும் நேரத்தில் ஆயுதங்களுடன் காத்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே அந்த இளைஞன் வந்திருக்கிறான். ஆவேசத்துடன் அவன் மீது பாய்ந்து வெட்டி சாய்த்திருந்திருக்கிறார்கள். உடலை தூக்கி தாமிரபரணியில் எரிந்திருக்கிறார்கள். மறுநாள் விடிந்தது. தாமிரபரணி ஆற்றில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஆற்று நீரை எதிர்த்து கொண்டு நீரோட்டத்திற்கு எதிராக அந்த பிரேதம் மிதந்து வந்திருக்கிறது. அதை பார்த்த அனைவருக்கும் அதிர்ச்சி. காரணம், அந்த பிரேதம் அப்பாவி இளைஞன் அந்தோணியுடையது. பிறகுதான் தெரிந்திருக்கிறது, தாங்கள் வெட்டிச் சாய்த்தது குறிப்பிட்ட அந்த இளைஞன் இல்லை, தங்களின் கிராமத்து ஒற்றுமைக்காக பாடுபட்ட அந்தோணி. அந்த இளைஞனை காப்பாற்றி தன்னை பலிகொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தவுடன் கொலை செய்த கும்பல் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. மனிதாபிமானத்துடன் செயல்பட்ட அந்தோணி மீது அனைவருக்கும் மரியாதை வர அன்றிலிருந்து அந்த கிராமத்தில் கருத்து வேறுபாடுகள் மறைந்து அமைதி ஏற்பட்டிருக்கிறது. உயிர் பலி கொடுத்து கிராமத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்திய அந்தோணியை தெய்வமாக நினைத்து வழிபடத் தொடங்கியிருக்கிறார்கள் கிராமத்து மக்கள். அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்க, அதோடு தாமிரபரணி ஆற்றின் ஆழமான பகுதியில் அந்தோணி பிரேதமாக மிதந்து வந்த பகுதியில் மக்கள் குளிக்கும்போது எதை தவறவிட்டாலும் அந்தோணியை நினைத்து வேண்டினால் தவறிய அந்த பொருள் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதிசயமும் நிகழ்ந்திருக்கிறது. கசம் என்றால் ஆழமான ஆற்றுப்பகுதியை குறிக்கும். காக்கும் கடவுளாக அந்தோணியை நினைத்து பிரியத்துடன் பெருமாள் என்று அடைமொழி கொடுத்து கசம் காத்த பெருமாள் என்று அழைக்கத் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கிராமத்தில் கசம் காத்த பெருமாள் இருக்காரு அப்படின்னு பீப்புளெலாம் நம்புகிறாங்க. சரியா? ஸோ இந்த விஷயத்தை இப்போ 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞான வளர்ச்சி, நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் நான் வந்து எப்படி நம்புறேன்னா, ஒரு டைம் குளிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய செயின் 13 பவுன் செயின் இருக்குங்க சார். அது வந்து தண்ணியில் மிஸ் ஆச்சு. தண்ணியில் மிஸ் ஆகிருக்கும்போது நான் வந்து தேடி பார்த்து 2 நாள் கிடைக்கல. அப்புறம் வந்துட்டேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. பெரியவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கசங்காத்த பெருமாள் நினச்சி நீ வந்து தேங்காய் எரிஞ்ச, கோயிலுக்கு தேங்காய் எரிஞ்ச அப்படின்னா உனக்கு வந்து இது கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் சரி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணேன். அது அந்த அடுத்த நாளே வந்து அந்த தண்ணியில் இறங்கும் போதே வந்து எனக்கு அது கிடச்சிச்சு, அந்த செயின் கிடச்சிச்சு. ஓ ஆமாம். கசங்காத்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் அங்கே எப்படி அவ்வளோ பிரபலமான ஒரு விஷயமாக இருக்குது? இது வேறு ஏதோ ஒரு பேரோ இல்லை அது ஒரு சாதாரண ஒரு சாமியாகவோ அவங்க நினைக்கல. அவங்களோட வாழ்வியலோட இந்த நம்பிக்கையும் இந்த பக்தியும் எப்படி கலந்துருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அந்த கசங்காத்த பெருமாள் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதராக எனக்கு தென்படலை. இந்த பகுதியில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுவதற்குள்ள படைத்தளபதியாக விளங்கிய ஒரு பெரிய தளபதி தான் இந்த கசங்காத்த பெருமாள். ஒரே விஷயம்தான், ஒரே பொருள் தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரி பார்க்குறாங்களோ அவங்கவுங்களுக்கு தக்கன அந்த புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரே சூரியன் தான், ஒரே வெடியல் தான், ஆனால் ஒருத்தருக்கு வெவ்வேறு மாதிரி விடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முத்தாலங்குறிச்சி காமராஜ் இப்போ சொன்னார். அந்த இடத்துல ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னோன்னா, கசங்காத்த பெருமாளே காப்பாற்று அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல உண்மையிலே ஒரு நம்பிக்கை ஆக்டிவேட் ஆகி நிச்சயமாக அந்த நம்பிக்கை அவனை காப்பாற்றி விட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். அதே விஷயத்தை தான் சொன்னார். இது தனி மனிதன் ஒருத்தனை வந்து நீச்சல் தெரியாட்டாலும் கூட தைரியம் இருந்தால் தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி காணாமல் போன பொருள், தண்ணீருக்குள்ளே தொலைஞ்ச பொருள் எப்படி கிடைக்கும்னா, அதுக்கும் நம்பிக்கையோடு தேடணும். கசங்காத்த பெருமாள்னு அங்கே ஒரு துணை நமக்கு இருக்குது, நிச்சயமாக கிடச்சிருக்கும் நம்பிக்கை இருக்குல்ல, அதனால தான் அங்கே செயின் கிடைக்கிது, மற்ற விஷயங்கள் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். பொதுவாக நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ அந்த நம்பிக்கை அதீதமாக இருக்கிறனால தான் உமரிக்காட்டு மக்களிடையே கசங்காத்த பெருமாள் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த கிராம மக்களுக்குள்
ஏதாவது ஒரு பொதுப் பிரச்சனையில் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது கசம் காத்த பெருமாள் கோவிலில் அமர்ந்து பேசுகிறார்கள். அந்தோணி தங்களுடன் இருப்பதாக நினைத்தபடி பிரச்சனையை பேசுவார்களாம். சுமூகமான தீர்வு ஏற்பட்டுவிடுமாம். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்தால் கூட இந்த கோவிலுக்கு வந்துவிடுகிறார்கள். கோவில் பிரகாரத்தில் அந்தோணியை நினைத்தபடி தங்களது பிரச்சனையை பற்றி விவாதிக்கிறார்கள். சில நிமிடங்களில் ஒரு சுமூகமான முடிவு அவர்களுக்குள் ஏற்படுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் வணக்கம். அம்மா வணக்கம்மா. இல்லை, இந்த கசம் காத்த பெருமாள் கோயிலுக்கு வந்தீங்க, வரிசையாக வடல் போட்டீங்க. அப்படி என்ன வேண்டுதல்? நிறைவேறினதா இல்லை நிறைவேறணும்னு சொல்லிட்டேன்? நிறைவேறணும் வருது. நிறைவேறினதுக்காக என்ன நிறைவேறிச்சு? ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது போன வாரம் நம்ம செயின் ஒன்று கழுத்தில் போட்டுருந்தது. என்னைக்கு? போன வாரம். போன வாரத்தில். ஓ, குளிச்சுட்டு இருக்கும்போது முங்கி எழும்போது செயின் காணாமல் போயிடுச்சு. 2 நாள் 5 ஆட்கள் தேடணும், கிடைக்கல. திடீர்னு இப்படி தான் இங்கே ஒரு பெரிய வயசான ஆட்கள் சொன்னாங்க, இந்த கசங்காத்த பெருமாளுக்கு தேங்காய் வடல் நேர்ந்தா கிடச்சிருந்தாங்க. நேர்ந்து எரிஞ்சிரும்னு சொல்லி போய் தேடணும், கிடச்சிக்கிட்டு. ஓ, ஆமாம். அதனால் இன்றைக்கி வந்து எந்த செயின் அது? மைனர் செயின். இந்த செயின் தான். செயினே பயங்கர நீளமாக இருக்கே. ஆமாம், இதான் மைனர் செயின். உங்கள் மைனர் செயின் கொப்பல் வரைக்கும் போடுறதுங்கிறது. கொப்பல் வரைக்கும் போடணும். அது சரி. 21 பவுன், 15 பவுன், 11 பவுனில் போடும். இது எத்தனை பவுன்? இது 11. இது 11 பவுன். அது பிரமாதமாக இருக்குது. ஸோ அது கிடச்சிது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தேடுதலில் கிடச்சதா இல்லை இறைவன் அருளா? இறைவன் அருள். இறைவன் அருள் தான். ஏன்னா 2 நாள் நாங்கள் இதை நினைக்காம தேடும்போது கிடைக்கல. அதுக்கு பிறகு இந்த மாதிரி போட்டுருவோன்னு ஆட்டோமேட்டிக்காக தேடணுன்னு கிடச்சிக்கிட்டு. அதனால் இன்றைக்கி அதை வந்து சாமிக்கு வந்து இந்த வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறோம். எவ்வளோ பெரிய செயினை போட்டு குளிச்சிங்களா? ஆமாம், குளிக்க வரும்போது எப்பவும் செயின் போட்டுருப்போம். அது சரி, அது சரி. இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் அயன் வடமலாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அதில் நடந்தது நிகழ்ச்சிக்காகவே ஒரு தடவை அந்த கிராமத்தில் ஒரு செயின் ஒன்று காணாமல் போச்சு. அந்த செயினை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், எல்லார் வீட்டு வாசல்லையும் மறுநாள் காலையில் தண்டோரா போட்டு எல்லார் வீட்டு வாசல்லையும் சாணி உருண்டை ஒன்று வச்சாங்க. அந்த சாணி உருண்டைக்குள்ளே யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுதலாகவோ அந்த செயினை எடுத்துருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கிராம சபையில் கொண்டு போய் எப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறதுனால அந்த செயினை எடுத்து சாணிக்குள்ளே புதைச்சி வச்சு ஒரு ஊரில் இருக்கிற ஊர் நாட்டாண்மை முன்னாடி ஒரு பானைக்குள்ளே எல்லாரும் வந்து சாணி உருண்டையை போடணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இது வந்து செயினை எடுத்தாலும் சரி எடுக்காட்டிலும் சரி ஒவ்வொரு வீட்டிலேருந்து அந்த சாணி உருண்டையை கொண்டு வந்து அந்த பானைக்குள்ளே போடணும். ஊர் நாட்டாண்மை ஊர் மக்கள் முன்னாடி அந்த பானையை கலக்கி அந்த சாணி உருண்டையை கலக்கி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு தடவை போயிருக்கும்போது இதே மாதிரி அந்த சாணி உருண்டையிலேருந்து ஏதோ ஒரு சாணி உருண்டையில் யார் எடுத்தாங்கலாம் தெரியல, ஆனால் அந்த களவு போன அந்த செயின் அப்படிங்கிறது அந்த கிராமத்து மக்களுக்கு திருப்பி கிடச்சிது அப்படிங்கிறது உண்மையிலே அதிசயமான ஒரு விஷயமா இருந்தது. இதுலையாவது இந்த அயன் வடமலாபுரம் அந்த கிராமத்துலையாவது யாராவது தவறுதலாக நினச்சிடக்கூடாது, எந்த மனிதன் எடுத்தாலும் அவனை திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அது கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே கசம் காத்த பெருமாள் இந்த உமரிக்காட்டு இந்த கிராமத்தில் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே யாராவது திருடி இருந்தால் கூட நாளைக்கு சாமி வந்து நம்மளை தண்டிச்சிரும் அப்படிங்கிற பயத்திலே மறுபடியும் கொண்டு வந்து அதே ஆற்றில் போடுறதாகவும், ஆற்றங்கரையில் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக 2 நாள் கழிச்சு இந்த வேண்டுதலுக்கு பிறகு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய அதிசயமாக எனக்கு இருக்குது. அந்தோணி என்கிற அந்த இளைஞன் நிகழ்த்தும் அற்புதம் என்று ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் தீர்வு ஏற்படுகிறது என்பது சிறப்பான ஒன்றாகவே எனக்கு தோன்றுகிறது. சமூக அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியும் விழிப்புணர்ச்சியும் பெற்று வருகின்ற கிராம மக்களிடையே நம்பிக்கை பிரதானமான ஒரு விஷயம். அது பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கையாகவே இருக்கிறது. அந்த நம்பிக்கை அந்தோணியாக இருந்தாலும் ஆண்டாளாக இருந்தாலும் முடிவு சுமூகமாகவே இருக்கிறது. அந்த வகையில் கசம் காத்த பெருமாள் நம்பிக்கை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியை தாண்டியும் பரவட்டும். ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த கதையோட ஒன்றிய நதிக்கரை ஓரங்களில் கதையோட ஒன்றிய கதைகள் ஏராளமான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் தான். நம்ம பார்த்த நிறைய இடங்கள்லையும் நிறைய கிராமங்கள்லையும் இந்த மாதிரியான உண்மை சம்பவங்களுடைய சார்ந்த கதைகளை கேட்டிருக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு விஷயமாக நினச்சி தான் கசம் காத்த பெருமாள் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே வந்து பார்த்தேன். இதில் படித்தவங்க படிக்காதவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே ஏதோ ஒரு ஆபத்தை அந்த இடத்துல சந்தித்து அந்த நேரத்தில் வந்து கை கொடுத்தது கசங்காத்த பெருமாள் தான் அப்படின்னு அவங்க வந்து கிளைம் பண்ணுறது, உறுதியாக நம்புறது தான் ரொம்ப வியப்பை ஏற்படுத்தின விஷயம். சரி, இது வந்து மனம் சார்ந்த ஒரு விஷயம். தண்ணிக்குள்ளே பயப்படாமல் இருந்தாலே பாதி தூரம் நம்ம நீந்தி கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும். ஒரு 13 பவுன் செயின் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்தது, அந்த கசத்துக்குள்ளே விழுந்தது, அது கிடச்சிது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய மோதிரம் தண்ணிக்குள்ளே விழுந்தது அப்படின்னு சொன்னார். இது எல்லாமே நடுவில் பெரிய கேப் விட்டு 2-3 நாட்களுக்கு பிறகு அந்த இடத்துல தேங்காய் உடைத்து கசம் காத்த பெருமாளுக்கு நேர்ந்துக்கிட்ட பிறகு தான் இது அப்படியே சொல்லி வச்ச மாதிரி எடுத்து வச்சு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மேஜிக்கலான விஷயமா இருக்குது.
சாமி அப்படின்னு நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் இதை நம்பி தான் ஆகணும். இது ஒரு மேஜிக்கல் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சாலும் இதை நம்பி தான் தீர வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. தாமிரபரணியோடைய ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு அழகான உமரிக்காடு அப்படிங்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு நம்பிக்கையை இந்த இடத்துல பதிவு செஞ்ச திருப்தி நமக்கு இப்போ இருக்குது.